தமிழகத்தில் ஒரு உப்புக்கு சப்பானியாக திமுக தூக்கி சுமந்துக்கிட்டே இருந்த குழந்தை தான் காங்கிரஸ். விஜயை முதல்வர் வேட்பாளராக ஒத்துக்கிறதுல அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி போய் பெரிய அளவில் வெற்றி பெறலைன்னா கூட அந்த விஷப்பரீட்சையில் இறங்குவாரா ராகுல் காந்தி? எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு தொடர் பயணம் போன மாதிரி, அண்ணாமலை பாஜக போன மாதிரி, திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் எல்லா இடத்துலையும் போய் தொண்டர்களை சந்திக்கிறது மாதிரி நம்மளும் சந்திக்கணும்னு நினைச்சு ராகுல் காந்தி தமிழகத்தில் ஒரு பாத யாத்திரை கிளம்புறதுக்கான ஒரு ஐடியாவில் இருக்காங்க. பெரிய அளவில் சோபிக்க முடியாத காங்கிரஸ் 75 சீட்டுகள் கொடுங்க காங்கிரஸுக்கு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா 40 சீட் கொடுங்க, எங்களுக்கு 5 அமைச்சரவையில் எங்களுக்கு பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 3 கோரிக்கையில் ஏதாவது ஒன்றை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தாதான் நாங்கள் உங்களோட கூட்டணியில் இருப்போம். காங்கிரஸினுடைய நிலை என்ன, அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பது குறித்து பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா, விளையாட்டில் கிராமப்புறங்களில் மாணவர்கள் குழந்தைகள் எல்லாம் விளையாடினாங்கன்னா ஒரு விளையாடாத பிள்ளைய, ஒரு சவல பிள்ளைய உப்புக்கு சப்பானின்னு வச்சுப்பாங்க. அது மாதிரி தமிழகத்தில் ஒரு உப்புக்கு சப்பானியாக திமுக தூக்கி சுமந்துக்கிட்டே இருந்த குழந்தை தான் காங்கிரஸ். ஆனால் அந்த காங்கிரஸ் அவ்வப்போது சில நேரங்களில் ரொம்ப பெரிய நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அதிகமான தொகுதிகளை கேட்குறதும், நாங்கள் வெற்றி பெற்றுவோன்னு ஒரு அசாத்திய நம்பிக்கையோட ஜெய்ஜாண்டிக்காக நிற்கிறதும், கடைசியில் 63 சீட்டு வாங்கி 4 சீட்டில் ஜெயிக்கிறதும் வழக்கமான ஒன்று தான். ஆனால் கடந்த முறை எப்படின்னா 25 சீட் வாங்கி 19 சீட் வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. அதில் பரவாயில்ல. ஆனால் தொடர் தோல்விகள் வந்துக்கிட்டே இருக்கு காங்கிரஸுக்கு. இந்த நிலைமையில் தமிழகத்தில் எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு தொடர் பயணம் போன மாதிரி, அண்ணாமலை பாஜக போன மாதிரி, திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் எல்லா இடத்துலையும் போய் தொண்டர்களை சந்திக்கிறது மாதிரி நம்மளும் சந்திக்கணும்னு நினச்சி ராகுல் காந்தி தமிழகத்தில் ஒரு பாத யாத்திரை கிளம்புறதுக்கான ஒரு ஐடியாவில் இருக்கார். ராகுல் காந்தி மட்டும் இல்லை, கூடவே பிரியங்கா காந்தியும், அண்ணனும் தங்கச்சியும். சரி, இது எந்த அளவுக்கு சாத்தியம்? தமிழகத்தில் எப்படியெல்லாம் நடக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, இதில் ஏற்கனவே காங்கிரஸில் பொதுவாகவே நிறைய தொண்டர்கள் இருக்காங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அப்படி இல்லை. தொண்டர்கள் எல்லாமே தலைவர்களாக மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் KS அழகிரி மாற்றி செல்வ பெருந்தகையை கொடுத்த போது அவர் மேலே இவ்வளோ பெரிய பிராது எடுத்துகிட்டு போனார். அவர் சரியில்லை, அவரால் ஒன்றும் செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லி. இது மாதிரி அவர் அதிருப்தியிலே இருந்தார் அந்த அழகிரி. அதனால் அவருக்கு ஒரு பொறுப்பு. ராகுல் காந்தி பாத யாத்திரையில் அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு பொறுப்பு. அது மாதிரி பீட்டர் அல்ஃபோன்ஸ் பொதுவாகவே காங்கிரஸில் இருந்தால் கூட திமுககாரன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு திமுகவுக்கு ஒரு அனுதாபியாக இருப்பார். அது குறித்த அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் செயல்படுவார். அவரும் அதிருப்தியில் இருக்காருங்கிறதுனால அவருக்கு ஒரு பொறுப்பு. மகளிர் அணியை பார்த்துக்கிறதுக்காக ஹசீனா சையத்தும், விளவங்கோட்டில் விஜயதாரணி தொகுதியில் நின்ன MLAவும் இதில் பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா விஜயதாரணி பாஜகவுக்கு போயிட்டதுனால. ஆக முக்கியமான பொறுப்புகள் இதில் இல்லை. இதுபோல் திருநாவுக்கரசர் அண்மையில் ஒரு திருமண விழாவில் செங்கோட்டையனை சந்திச்சிருந்தார். அதனால் அவர் அதிருப்தியில் இருக்காரோ, அவர் தாவேகாவுக்கு போயிடுவாரோ ஒரு பயமும் இருந்தது. அதனால் அவருக்கு ஒரு வாகன ஏற்பாட்டு குழுவில் ஒரு தலைவராக மாதிரி போட்டிருக்காங்க பாத யாத்திரை குழுவுக்கு, அது பாத யாத்திரை வர்றதுக்காக. அது தவிர KV தங்கபாலு, இது ஒரு முன்னாள் காங்கிரஸ் தலைவர் தான். அவர் ரொம்ப காலமாக ஒதுங்கியே இருந்தார் இப்போக்குள்ள. அதனால ஹசீனா சையத்தை அறிமுகப்படுத்தினவரே KV தங்கபாலு தான். ஆனால் அவருக்கு ஒரு மாதிரியான அதிருப்தி இருந்தது. அதனால KV தங்கபாலு திமுகவுக்கு போயிடுவாரோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. அதனால திமுக கூட்டணி கட்சிகள்ல இருந்து இப்போ ஜோதிமணியோட நகர காங்கிரஸ் தலைவியா இருந்த, அங்க ஜோதிமணி கரூர்ல இருக்காங்க. அதுல நகர காங்கிரஸ் தலைவியா இருந்த கவிதா அண்மையில திமுகவுக்கு போயிட்டதுனால அதுல என்னை அவமானப்படுத்திட்டீங்களா, ஒரு கூட்டணியில் இருக்கும்போது நீங்க எப்படி ஒரு காங்கிரஸ் கட்சியில இருந்து எப்படி திமுகவில் கூட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜியை கடுமையாக பேசியிருந்தாங்க. அது மாதிரி KV தங்கபாலு ஒருவேளை திமுக போறேன்னு சொன்னா கூட அவங்க இருங்க கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவர் தாவேகாவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் திமுகவுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இது மாதிரி அதிருப்தியாளர்களையெல்லாம் ஒரு ஒருங்கிணைத்து ஒரு மாதிரி பண்ணுறதுக்காக யோசிச்சிருக்காங்க. ஜோதிமணி கூட தான் அப்படி இருக்குது. ஏன்னா ஜோதிமணி கூட தான் அவங்க மகளிர் இதில் செந்தில் பாலாஜிக்கு அப்போசிட்டாக நிறைய செயல்படுறதுனால அவங்களையும் திருப்திப்படுத்துறதுக்காக பிரியங்கா கூட ஜோதிமணியோட தலைமையில் கூடவே செயல்படுறதுக்கு பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இந்த அளவுக்கு பீகாரில் பெரிய அளவில் சோபிக்க முடியாத காங்கிரஸ் தமிழகத்தில் எந்த அளவுக்கு சோபிக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இனிமே தான் தெரியும். ஆனால் இப்போ 234 தொகுதிகள் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய தமிழகத்தில் 75 சீட்டுகள் கொடுங்க காங்கிரஸுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா 40 சீட் கொடுங்க, எங்களுக்கு 5 அமைச்சரவையில் எங்களுக்கு பங்கு கொடுங்க, கூட்டணி ஆட்சியாக அமைப்போம், அதில் அமைச்சரவையில் எங்களுக்கு பங்கு கொடுங்க. அப்படியும் இல்லையா 30 சீட் கொடுங்க, ஆனால் 5 ராஜ்யசபா சீட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 3 கோரிக்கையில் ஏதாவது ஒன்றை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தாதான் நாங்கள் உங்களோட கூட்டணியில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறது பார்த்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நகைச்சுவையாக
கேள்விக்குறியாகவும் இருக்குது. ஏன்னா இவர்களை இவ்வளவு தூரத்துக்கு நம்ம தாங்கி கூட்டி போயிருக்கோம், ஆனால் இவர்கள் இப்படி பேசுகிறார்களே, இவர்கள் கேட்பதை போல கொடுத்தால் சரியா வருமா அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஏற்கனவே கொடுத்த சீட்டை விட அதிகமாக கொடுக்கணும். இப்போ வந்து விசிகா, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இடதுசாரிக்கு எல்லாருக்குமே வந்து 6 சீட்ல இருந்து இப்போ கூடுதலாக கொடுக்கணும். இவங்களுக்கு 75 சீட் கொடுக்கலாம், ரொம்ப ஓவர், அதெல்லாம் சான்ஸே இல்லை. ஏன்னா அதில் வந்து அறுதி பெரும்பான்மை இருக்கக்கூடிய 118 சீட்டு வந்து ஜெயிச்சா தான் ஆட்சி அமைக்க முடியும். அதனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் இதை வந்து திமுகவை என்ன நினைக்கிறதுனா, சரி அவங்க போனால் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. இவங்க இப்போதைக்கு நடக்கட்டும் அப்படிங்கிறது தான். அவங்க வந்து அதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லைங்க சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க வந்து பாத யாத்திரைக்கு தயாராகிறாங்க. இதுக்கடையில் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜயை வந்து பார்த்துருக்காரு, ராகுல் காந்தியோட நெருங்கிய நண்பர். அதனால ஒருவேளை விஜயோட ஆவேக்கா கூட போகிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேசிய கட்சிங்கிறதுனால விஜயை வந்து முதல்வர் வேட்பாளராக ஒத்துக்கிறதுல அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அப்படியும் போகலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி போய் பெரிய அளவில் வெற்றி பெறலைன்னா கூட அந்த விஷப்பரீட்சையில் இறங்குவாரா ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. இருந்தால் கூட அவருடைய பிரச்சார பயணம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து தான் பார்க்க முடியும்.